பாரா ஒலிம்பிக் போட்டியில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த துளசிமதி வெள்ளி பதக்கத்தை வென்று சொந்த ஊருக்கு திரும்பியவருக்கு காஞ்சிபுரம் மக்கள் பட்டாசு வெடித்தும் பேண்ட் வாத்தியங்கள் ஒலித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கான 17வது பாரா ஒலிம்பிக் போட்டியில் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் மொத்தம் 4400 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். இதில் இந்தியா சார்பில் 84 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக இந்த போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த வீரர்களும் வீராங்கனைகளும் பதக்கங்களை வென்று அசத்தி வருகின்றனர். அதன்படி மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெள்ளிப் பதக்கம் வென்றிருந்தார். அதே மகளிர் ஒற்றையர் பிரிவு பேட்மிண்டனில் தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனை மனிஷா ராமதாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மேலும் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த நித்யஸ்ரீ சிவன் என்ற வீராங்கனையும் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருந்தார். இந்நிலையில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய வீராங்கனைகளான துளசிமதி முருகேசன் சொந்த ஊரான காஞ்சிபுரத்துக்கு இன்று வருகை தந்தபோது காஞ்சிபுரம் மக்கள் சமூக அலுவலர் முத்து ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட காந்தி சாலையில் இருந்து TK நம்பி தெரு, தேரடி, ரங்கசாமி குளம் வரை பேண்ட் வாத்தியங்கள் ஒலிக்க உற்சாக வரவேற்பளித்தனர். வழியெங்கும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்கள் இனிப்பு வழங்கியும் வீராங்கனை துளசிமதிக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமணன் உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ப்ரௌடா இருக்கு. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பா தான் எனக்கு கோச்சிங் கொடுத்தது சின்ன வயசுல இருந்தே. ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நான் இந்த மெடலை வந்து எங்க அப்பாவுக்கு தான் நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சைனா பிளேயர் கூட விளையாடினேன். நான் அவங்க கூட ஆல்ரெடி ஏஷியன் பாரா கேம்ஸ்ல விளையாடி வின் பண்ணியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.